தேர்ஸ்டே மார்னிங் அன்றைக்கி என்னோட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கும் போது டைம் 11:30 ஆகிடுச்சு. ஒரு சில க்ளீனிங் ஒர்க் எல்லாமே இருந்தது. மார்னிங் அந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். ஸோ அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு வரும்போது டைம் 11:30 ஆகிடுச்சு. தேங்காய் சட்னி தான் மார்னிங் அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட்க்கு பேபிக்கு அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு மீதி இருந்தது கொஞ்சம் ஒரு மாதிரியாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் தேங்காய் சட்னி எடுத்துக்காமல் மார்னிங்காக அவரைக்காய் சாம்பார் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் லஞ்சுக்காக. ஸோ தோசை அண்ட் சாம்பார் அதுவே எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலாக இந்த டைமில் பேபிக்கு ஏதாவது ஒரு எக் இல்லைனா வெஜிடபிள் பாயில் பண்ணி கொடுப்பேன். பட் அன்றைக்கி வாட்டர்மெலன் இருந்துச்சு. ஸோ அதனால் அதே கட் பண்ணி கொடுக்கலாமே எனக்கும் சேர்த்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன். பைனாப்பிள், வாட்டர்மெலன் இதிலெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி மசாலா பேக்கெட் ப்ரீவியஸ் டே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அது கொஞ்சம் ட்ரை பண்ணலாமேன்னு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பட் அது அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. ஸோ எனக்கு பிடிக்கவும் இல்லை. அதனால் அதை மேலால் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம். இது கூடவே தேங்காய் பண்ணு கொஞ்சம் சூடாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையுமே எடுத்துக்கிட்டோம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சூடாக ஒரு தேங்காய் பண்ணு எடுத்துக்கிறேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது. ஸோ ஈவினிங் ரொம்ப ஏர்லியாக டின்னரு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி டின்னருக்கு சப்பாத்தி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா தான் ரெடி பண்ணியிருந்தேன். அது கூடவே எக்கு கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது கீழே டேக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள்.